ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காங்க்ரீட்டோட மிக்ஸ் ரேஷியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஷார்ட்கட்டும் வந்து பார்க்க போகிறோம். இப்போ காங்க்ரீட்டில் நம்ம வந்து மிக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் M20 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ M20 கிரேடு காங்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரேட் அப்படிங்கிறது இந்த காங்க்ரீட்டில் வந்து இப்போது சிமெண்ட்டுக்கு எப்படி வந்து கிரேடு இருக்கோ அதே மாதிரி இந்த காங்க்ரீட்டுக்கு இருக்குது. சிமெண்ட்டுக்கு வந்து 33 கிரேடு, 43 கிரேட், 53 கிரேட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி காங்க்ரீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது M20 கிரேட் காங்க்ரீட் M5லேருந்து M35 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து நாமினல் மிக்ஸு, டிசைன் மிக்ஸு இதை விட அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இதில் M அப்படிங்கிறது என்னென்னா மிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து Mன்னு சொல்கிறோம். அடுத்து இந்த 20 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து. ஸோ அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் ஆஃப்டர் 28 டேஸ். ஸோ 28 டேஸ் வந்து க்யூரிங் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கிடைக்குமோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த 20 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எம்ங்கிறது மிக்ஸு, 20ங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் ஆஃப்டர் 28 டேஸ் ஆஃப் க்யூரிங். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன ரேஷியோ அப்படின்னா சிமெண்ட் ஈஸ் டு ஃபைன் அக்ரிகேட் ஈஸ் டு கோர்ஸ் அக்ரிகேட். அதாவது எவ்வளோ பங்கு சிமெண்ட்டு, எவ்வளோ பங்கு ஃபைன் அக்ரிகேட்டு, எவ்வளோ பங்கு கோர்ஸ் அக்ரிகேட். அப்போது இந்த சிமெண்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ ஃபைன் அக்ரிகேட்டு பங்கு இருக்குது, இது வந்து கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளோ பங்கு இருக்குது. அப்போது ஒரு பங்கு சிமெண்ட் அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட் எத்தனை பங்கு, ஒரு உதாரணத்துக்கு 2 பங்கு. அதே மாதிரி ஒரு பங்கு சிமெண்ட்னா 4 பங்கு வந்து இந்த கோர்ஸ் அக்ரிகேட். இந்த மாதிரி போடுறதான் வந்து நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். அப்போ சிமெண்ட் கண்டென்ட் அதிகமாக நமக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிட்டு போகும். ஸோ இதில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நாமினல் மிக்ஸ். ஸோ நாமினல் மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து டிசைன் மிக்ஸ். ஸோ நாமினல் மிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் நம்ம வந்து ரேஷியோலாம் வந்து டிஃபைன் பண்ணி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் M5லிருந்து M25 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ வந்து இந்த மாதிரி ரேஷியோ வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நாமினல் மிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதே டிசைன் மிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல் நம்மளோட சைட் கண்டிஷனை பொறுத்து IS 10262 அப்படிங்கிற ஒரு IS கோடை வச்சுட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணி சிமெண்ட் எவ்வளோ பங்கு, ஃபைன் அக்ரிகேட் எவ்வளோ பங்கு, கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளோ பங்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம டிசைன் மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ M25க்கு மேலே உள்ளது எல்லாமே வந்து டிசைன் மிக்ஸாக தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே 1:1.5:3 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிரேட் காங்க்ரீட் அப்படின்னா M20 கிரேட் காங்க்ரீட். M20க்கு இது இருக்குது. அதே M15 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1:, இது வந்து 2 ஆயிரும், இது வந்து 4 ஆயிரும். ஓகேங்களா? இப்போது இதே M25 அப்படிங்கிறப்போ இதிலிருந்து 0.5 குறைக்கணும், இதிலிருந்து 1 குறைக்கணும். அதாவது 1:, இதிலிருந்து 0.5 குறைச்சிங்கன்னா 1, இதிலிருந்து 1 குறைச்சிங்கன்னா 2. ஸோ இப்போ இங்கே வந்து அடுத்தது M10 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை அப்படியே எழுதிக்கணும். இது வந்து என்னாகும், 1 வந்து அதிகப்படுத்தணும் 3:, இதில் 2 அதிகப்படுத்தணும், அப்போ 6. அடுத்தது M7.5. M7.5ங்கிறப்போ சேம், இது 1, இதிலிருந்து 1 அதிகப்படுத்தணும் 4, இதிலிருந்து 2 அதிகப்படுத்தணும் 8. அடுத்தது M5னா இது அப்படியே எழுதிக்கணும். இதிலிருந்து 1 அதிகப்படுத்தி 5, இதிலிருந்து 2 அதிகப்படுத்தி 10. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. ஸோ நம்ம மெயினாக வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். M20 அப்படின்னா 1:1.5:3.
ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போது M5னா 1:5:10, M7.5னா 1:4:8, M10னா 1:3:6, M50னா 1:2:4, M20னா 1:1.5:3, M25னா 1:1:2. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டிசைன் மிக்ஸ். ஸோ நம்ம டிசைன் மிக்ஸில் நம்ம டிசைன் பண்ணுறக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து ஒரு பங்கு வந்து நமக்கு சிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 5 பங்கு ஃபைன் அக்ரிகேட் எடுத்துக்கிறோம், 10 பங்கு கோர்ஸ் அக்ரிகேட் எடுத்துக்கிறோம். அப்போது நம்ம வந்து இது டோட்டலாக வந்து இதில் 1 கிலோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து 5 கிலோ, இது வந்து 10 கிலோ. அப்போ மொத்தம் வந்து 16 கிலோ வந்து வரும். 16 கிலோவில் 1 கிலோ தான் சிமெண்ட் இருக்குது. இப்போ இதை இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 கிலோ வந்து நம்ம சிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.5 கிலோ வந்து நம்ம ஃபைன் அக்ரிகேட் எடுத்துக்குவோம், கோர்ஸ் அக்ரிகேட் 3 கிலோ எடுத்துக்குவோம். அப்போ இது 3ஐயும் மல்டிபிள் அதாவது ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இது 5.5 தான் வருது. அப்போது 5.5 கிலோவில் 1 கிலோ வந்து நம்ம சிமெண்ட்டு. அப்போ இங்கே 16 கிலோவில் 1 கிலோ தான் சிமெண்ட்டு. அப்போ பார்க்குறப்போ சிமெண்ட் கண்டென்ட் என்ன இருக்குது, இந்த இதில் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ சிமெண்ட் கண்டென்ட் அதிகமாகிறப்போ இதோட ஸ்ட்ரென்த்தும் என்ன ஆயிடுது, அதிகமாகுது. ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 0.4லேருந்து 0.5 வரைக்கும் இருக்கணும், இல்லை 5 வரைக்கும் கூட இருக்கலாம். அதாவது இது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு என்னென்னா சிமெண்ட்டுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ வந்து இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் வந்து நமக்கு ஒர்க்கபிலிட்டி அப்படிங்கிறத இருக்கும். ஸோ ஒர்க்கபிலிட்டி வந்து என்னென்னா ஒர்க்கிங் எபிலிட்டி, எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒர்க்கபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து காங்க்ரீட்டோட மிக்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த ரேஷியோ என்னென்ன அப்படிங்கிறது நிறையா கொஷின் பேப்பர்ஸில் வரும். நீங்கள் இப்போது ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஷியோஸ்லாம் வந்து வரும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.